அனைத்து ஓய்வு பெற்ற போக்குவரத்து பணியாளர் அனைவருக்கும் சிங்காரத்தின் பணிவான மற்றும் அன்பான வணக்கத்துடன் இந்த வீடியோ பதிவேற்றம் செய்கிறேன். நேற்று இருதரப்பு வீடியோக்களை பதிவிட்டேன். இன்று அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோ பதிவேற்றம் செய்கிறேன். இது ஒரு மிக முக்கியமான வீடியோ, நார்மலான உள்ள வீடியோ இல்லை. இதனுடைய நோக்கம் என்னவென்றால், ஒரு சில சங்கங்கள் ஏற்படும் போது அது நிர்வாகிகளால் சில மனக்கசப்புகள் வரும். அவை அனைத்தும் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். இதுதான் ஒரு அசோசியேஷன் என்பது ஒரு பைலா இருக்கும். அந்த பைலாப்படி தான் அவங்க ஆக்ட் பண்ணணும். அதை மீறி ஆக்ட் பண்ணால் அந்த செயல்பாடுகள் செல்லாது, சட்ட ரீதியாக கட்டுப்படுத்த முடியாது. இது ஏன் இப்போது இது சொல்லுகிறேன் என்றால், நான் கடந்த பொதுக்குழு மீட்டிங்கில் கோவை பேரவையில் சட்ட ஆலோசகராக நியமிக்கப்பட்டேன். அந்த பொதுக்குழுவில் சட்ட ஆலோசகர் என்பது நான் நியமிக்கப்பட்டவுடன் அந்த பைலாவில் சட்ட ஆலோசகர்களுக்கு எந்த விதமான ஒரு வரைமுறையோ இல்லை ஒரு கைட்லைன்ஸோ கிடையாது. பின்பற்ற வேண்டும், இப்படி தான் பின்பற்ற வேண்டும், இப்படி தான் செய்ய வேண்டும் என்ற வரைமுறை அதில் கிடையாது. அப்போ என்ன செய்யணும்? காமன் பைலா அப்ளிகபிள் வரும். காமன் பைலா, அதாவது ஒரு சட்ட ஆலோசகர் என்றால் அந்த சங்கத்துக்கு அனைத்து விதமான சட்ட ரீதியான ஒரு பங்கை அவர் அளிக்க வேண்டும். அதுதான் காமன் விதியிலிருந்து நம்ம எடுத்து அதை நடைமுறைப்படுத்தப்படும். அதுதான் சட்டம். இப்போ நம்ம இஷ்யூக்கு வருவோம். கேட் மீட்டிங் போட்டு பணியாளர்களை, நான் ஓய்வு பெற்றவர்களை நேரடியாக அவர்களை சந்தித்து பேசி மெம்பர்களை 20,000 30,000 ஆக்கி அவர்களிடம் ஒரு மிக குறைந்த நிதி உதவி, திரும்பவும் சொல்லுகிறேன், நாம் வாங்கும் பென்ஷன் ரொம்ப அதிகம் இல்லை, ரொம்ப குறைவான பென்ஷன். இப்போது தான் கொஞ்சம் உயர்த்தப்பட்டுள்ளது. மீண்டும் இந்த மாதமும் ஜனவரி மாதமும் ஓரளவு உயர்வு கிடைத்துவிடும். அதிலிருந்து ஒரு சிறிய தொகை மீன்ஸ் நான் யார்கிட்டையுமே ப்ராபப்ளி 500 ரூபா கொடுங்க, இல்லை 1000 ரூபா கொடுங்க. அது நீங்கள் மற்ற யூனியனில் பிச்சை எடுக்கிறா சொல்வார்கள். அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. எந்த ஒரு ஓய்வு பெற்றவரும் குடும்ப ஓய்வூதியர்களை தவிர்த்து, வயதானவர்களை தவிர்த்து ஒரு 500 1000 விருப்பப்பட்டு அவர்களால் முடிந்ததை கொடுங்க. அது ஒவ்வொரு கேட் மீட்டிங்கின் வாயிலாக நான் பேசி அதில் பெறப்படும் நிதியை கொண்டு நான் பல்வேறு தரப்பட்ட மிக அதிக நிதி சுமையுடன் சீனியர் கவுன்சிலை வச்சு வழக்கு நடத்தி நாம் பெற்றது ஓரளவு தான். 10 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் பெற வேண்டியது ஏராளமாக உள்ளது. ஒரு அரசு பணியிலிருந்து, ஒரு இபியிலிருந்து நீங்கள் ஓய்வு பெற்றால் எவ்வளவு கிடைக்குமோ அதில் இன்னும் பாதி கூட பெறவில்லை. அந்த அளவுக்கு நாம் பெற்றால்தான் இன்றைய உள்ள விலைவாசிப்படி மெடிக்கல், நம்ம கடைசி முதுமை காலத்தில் நம்மளும் பணம் இல்லாமல் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியாது. இப்போ மெடிக்கல் போனோம்னா உங்களுக்கே தெரியும், ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா ஒரு நாள் 2 நாள் எல்லா வயோதிக வியாதி, நமக்கு மருத்துவ காப்பீடும் கிடையாது. அதுவும் நம்ம சட்ட போராட்டத்தின் மூலம் வாங்கியாக வேண்டும். அவ்வளோ சிக்கல் நமக்கு இருக்கும்போது இவை அனைத்தும் யாரோ ஒருவர் முன்னெடுத்து நடத்தினால்தான் இவை அனைத்தும் பெறப்படும் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது இந்த வீடியோனுடைய பதிவின் நோக்கத்துக்கு வருவோம். கோவை பேரவையில் நிர்வாகிகள், சட்ட ஆலோசகர் என்பதும் ஒரு நிர்வாகியான பொறுப்பு தான். ஆனால் அந்த சட்ட நிர்வாகியை கன்சல்ட் பண்ணாமல் சட்ட நிர்வாகி எடுக்கும் ஒரு முடிவுக்கு எதிராக ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அனைத்து சங்கங்களுக்கும் ஒரு கேட் மீட்டிங் போடணும்னா அந்த கோவை பேரவையில் ஒப்புதல் பெற வேண்டும் என்ற ஒரு ரெசல்யூஷன் தவறான ரெசல்யூஷன். ஏன், எப்படி என்றால், அனைத்து சங்கங்களும் கோவை பேரவையில் இணைப்பு சங்கம் தான். அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் கோவை பேரவை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. காமன் இஷ்யூவுக்கு மட்டும்தான் இணைப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? டிஏ கேஸ் நடத்துவோம், செட்டில்மெண்ட் கேஸ் நடத்துவோம். மற்ற தனிப்பட்ட முறையில் அந்தந்த சங்கங்களின் உறுப்பினர் சேர்க்கையை சேர்ப்பதற்கு, மீட்டிங் போடுவதற்கு, டைரக்ஷன் கொடுப்பதற்கு கோவை பேரவைக்கு பைலாவில் அதிகாரம் இல்லை.
ஒரு பைலாவில் அதிகாரமில்லாத ஒரு விஷயத்தை ஓய்வுப்பேரவை எடுத்தால் அது சட்டப்படியாக மற்றவர்களை கட்டுப்படுத்தாது என்பதை அனைவரும் தெரிவித்து கொண்டு, ஆகவே அனைத்து சங்க உறுப்பினர்களும் எனது வேண்டுகோளுக்கு இணங்க மெம்பர்களை சேர்ப்பது, கூட்டங்களை கூட்டுவது, அது கோயில்லையோ, அது மண்டபத்திலேயோ, அது பார்க்கிலேயோ, இல்லை அது தெருவிலையோ, யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் மெம்பர்களை சேர்ப்பது, வழக்கு நீதி பெறுவது எந்த தடையும் பைலாவில் இல்லை. அவை அனைத்தையும் கோவை பேரவை என்ற பெயரில் கட்டுப்படுத்த அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஆகவே என்னுடைய ஏற்கனவே எடுத்த முடிவின்படி என்னுடைய நோக்கம் சிறந்த நோக்கம். வழக்காடுவதற்கு தேவைப்படும் நிதியை மிக சொற்ப பணம் மட்டும் உறுப்பினர்களிடம் பெற்று அவை கேட் மீட்டிங் மூலயமாக அங்கங்கு நடத்தப்படும் மீட்டிங்கில் பெற்று அந்த பணத்தை வைத்து நம்மளுடைய வழக்கு நடத்துவதற்கு சீனியர் கவுன்சில் மற்றும் ஜூனியர் கவுன்சிலுக்கு ஃபீஸ் கொடுத்து அனைத்து பலன்களையும் பெற வேண்டும் என்பது என்னுடைய மிகப்பெரிய ஆசை. அவை அனைத்தும் நடைபெறும். இனி அனைத்து கோவை பேரவையில் உள்ள 25 சங்கங்களும் கேட் மீட்டிங் போடுவதற்கு தடுப்பதற்கான அதிகாரம் கோவை அலுவலருக்கு, அதாவது கோவை பேரவையில் உள்ள நிர்வாகிகளுக்கு இல்லை என்பதை சட்ட ஆலோசகர் என்ற முறையில் ஒரு சட்டத்தை ஃபாலோ பண்ணணும், அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதில் மிக பொறுப்பில் எனக்கும் உள்ளது. அந்த பொறுப்பில் சட்ட ரீதியாக இந்த கோவை பேரவையின் கேட் மீட்டிங் போடுவதற்கு கோவை பேரவையின் அனுமதி பெற வேண்டும் என்பது சட்ட ரீதியாக செல்லத்தக்கது அல்ல என்பதை கூறிக்கொண்டு, அனைத்து சங்கங்களும் அவரகவல் முடிந்த அளவு பெருவாரியான இடங்களில் குறைந்த நேரத்தில் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மிகாமல் ஈவினிங் 4 to 6 அல்லது மார்னிங் 9 to 10:30 முடிந்தவரை நிறையா கேட் மீட்டிங் போடுவோம். என்னை அடையுங்கள், நான் வருகிறேன். மெம்பர்களை சேருங்கள். சொற்ப பணத்தை நிதி உதவியாக பெறுங்கள். அதை வைத்து சிறு துளி பெறுவேண்டும். நான் ஒரு சிறிய ஊழியார் ஒரு மிகப்பெரிய மலையை உடைத்து விடலாம். அந்த லாஜிக் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு கேட் மீட்டிங் போடுவதற்கு, உறுப்பினர்களை சேர்க்குவதற்கு உறுப்பினர் சங்கங்களுக்கு அனைத்து அதிகாரங்களும் உள்ளது. ஆனால் அதில் சேஃப்டியை கடைபிடியுங்கள். ஒரு போலீஸ் பர்மிஷன் வாங்குங்கள். யாரையும் புண்படும் ஒன்றும் பேசாதீர்கள். இதையெல்லாம் சட்ட கட்டுப்பாடுகள் உண்டு. மீறினால் எஃப்ஐஆர் செய்து விடுவார்கள்.